கலரா எம்ஜிஆர் மாதிரி இருக்காரு, எல்லாம் வயசா இருக்காரு. இந்த பார்க்க முடிஞ்சது, ஒரு இது கிடைச்சிருக்கு. இனிமே இந்த அவரோட புகழும், ராஜேந்திர சோழனோட புகழும் உலகம் முழுவதும் பரப்பிட்டார் மோடி சார். அது வரைக்கும் மோடிக்கு மிக்க மிக்க நன்றி. நமது முன்னோர்களை மேம்படுத்தி அவர் கொண்டு போயிட்டு இருக்காரு. அதனால ஐயா மோடி அவர்களுக்கு கோடான கோடி நமஸ்காரம். எந்த பாரத பிரதமரும் கண்டிராத வகையில் நம்முடைய அரியலூர் மாவட்டத்துக்கு பெருமை சேர்க்கக்கூடிய சோழ தேசமான கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு ராஜேந்திர சோழனுடைய பெருமையை பறைசாற்றக்கூடிய நம்முடைய கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு ஆலயத்திற்கு இன்று வருகை தந்துள்ளது. இந்த அரியலூர் மாவட்டத்தை மட்டுமல்ல, இந்த சுற்று வட்டார பகுதியில் உள்ள 10 மாவட்டங்களுக்கு மிகவும் பெருமை சேர்க்கக்கூடிய விதமாக நமது நரேந்திர மோடியினுடைய வருகை மிக சிறப்பாக அமைந்திருக்கிறது. பிரகதீஸ்வரர் ஆலயத்துக்கு இந்த இடம் சுத்தம் இல்லாத இருந்தது பல ஆண்டுகளாக. இது பிரகதீஸ்வரர் மோடி ஐயாவிட்ட போய் உணர்த்தி இந்த ஆலயத்துக்கு வந்து சிறப்பாக இந்த சுத்தம் பண்ணி திரும்பி வழிபாட்டுக்கு வர்றதுக்காக இந்த பிரகதீஸ்வரர் ஐயாவும் இந்த பிரகதீஸ்வரர் அம்மாவும் நேரடியாகவே 1.5 வருஷம காலத்திலிருந்து அவங்க மூளையில உதிச்சு இங்க வர வச்சிருக்கிறீங்க. இடம் சுத்தமா இருக்கு, ஆலய வளர்ச்சியாகும். அந்த கோயிலுக்கு வந்தது ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்குதுங்க. எல்லாருக்கும் சந்தோஷம். இங்க உள்ள மக்கள் அத்தனை பேருக்கும் ரொம்ப சந்தோஷம். கொடுத்து வச்ச நாங்கள் தான் அவரை பார்க்கறதுக்கு ஒரு அமைப்பு இருந்தது. அவர் வண்டியில மக்களை பார்த்தோன்னா கார்ல தொங்கிக்கிட்டே போனாரு. நாங்களே எட்டி நின்று தான் பார்த்தோம். மிக சிறப்பா இருந்தது. அதாவது இப்ப உலகமே பொழுது விடிஞ்சா மோடி என்ன பண்றாருன்னு உலகமே பாக்குது. அவர் என்ன பண்றாரு, எங்க போறாரு, என்ன பண்றாருங்கிறதா உலகம் கவனிச்சுக்கிட்டு இருக்கு. கங்கை கொண்ட சோழபுரம் அவர் வந்ததுனால இன்னைக்கு உலகத்தோட பார்வை கங்கை கொண்ட சோழபுரத்து மேல இருக்கு. இது இன்னும் நமக்கு இந்த கோயிலோட பெருமை இன்னும் விரிவடைன்னு நினைக்கிறேன் சார். இப்ப எங்க ஊர் கோயில் ரொம்ப ஃபேமஸ் சார். நானும் வாரம் வந்துருவோம். பைரவருக்கு விளக்கு போட வாரம் வந்துருவோம். சரி, அந்த பாத்ரூம் வசதி எல்லாம் கிடையாது சார். அப்படியே போகணும்னா அதிகமா பணம் கட்டி போகணும். எப்போதுமே லாக்ல இருக்கும். பாத்ரூம் வசதி செஞ்சு கொடுக்கணும். சுற்றுலா மையம் அமைச்சு கொடுக்கறதா அடிக்கல் நட்டுருக்காங்க. சீக்கிரம் செய்யணும். எங்க கோயிலுக்கு என்னென்ன இல்லையோ எல்லாமே அவங்க செஞ்சு கொடுக்கணும் சார். மோடியை நேராக பார்க்கணுங்கிறதுக்காகவே வந்தேன் லீவில். 4 வருஷத்துக்கு 1 மாதம் தான் இங்கே தமிழ்நாட்டில் இருப்பேன். மறுபடியும் சிங்கப்பூர் போய்டுவேன். சிங்கப்பூரில் வேலை பார்க்குறேன். சிங்கப்பூரில் டிரைவராக இருக்கேன் நான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவர் பார்த்ததில். அவர் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நேராக பார்க்கணும்னு நினைச்சேன், அதே மாதிரி பார்த்துட்டேன். முக்கிய அறிவிப்பு கண்டிப்பாக வரும். அவர் இங்கே கால் வச்சாவே முக்கிய அறிவிப்பு நிறைய எதிர்பார்க்கலாம். எது வேணாலும் நடக்கும். இன்னும் கொஞ்சம் அதிகமான முறையில் டெவலப் ஆகும். நானும் ஒர்க் பண்ணிட்டேன் சார். லீவு கட்டெல்லாம் வந்துடும் சார். நல்லா வந்திருந்தோம், பார்த்தேன் சார். பரவாயில்ல, மோடிஜி வந்தது மிகப்பெரிய இந்த அரியலூர் மாவட்டத்துக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் தான். இது வந்தனால என்ன டெவலப்மெண்ட் இன்னும் அதிகமாகும் சார். இது ரொம்ப கங்கை கொண்ட சோழபுரம்ங்கிறது ஒரு கிராம பகுதியில் இருக்க மாதிரி தான் இருக்கு சார். ஒரு தஞ்சாவூர் மாதிரி அப்பா கட்டின கோயில், தஞ்சாவூர் கோயில் பெரிய பிரமாண்டமா இருக்கு. அது டூரிஸ்ட் பிளேஸ் ஆகி ஏகப்பட்ட ஃபாரினர் இத்தாலியில இருந்து எங்க வராங்களோ எல்லாம் அமெரிக்கா எல்லாரும் வந்துருக்காங்க, போயிட்டு வந்திருக்காங்க. இங்க யாரும் இந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸான ஒரு முறையில் இன்னும் இது ஆகல. இவர் சார் ஐயா மோடி ஐயா பார்த்துட்டு போன பிறகு இது பிறகு டெவலப்மெண்ட் ஆகி ஃபுல்லா வரதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. ராஜேந்திர சோழனின் பெருமையை பறைச்சாற்றும் விதமாக நமது மோடி ஐயா அவர்கள் இந்த கங்கை கொண்ட சோழபுரம் வந்திருப்பது நமக்கெல்லாம் பெருமை. தமிழர்களுக்கு, உலக புகழ் உள்ள தமிழர்களுக்கு பெருமை பறைசாற்றும் விதமாக மோடி அவர்கள் வந்துள்ளார்கள். இதற்கப்புறம் இன்னும் நல்லா இருக்கும். இந்த ஊர் டெவலப் ஆகும். நிறைய நிச்சயமா பொருளாதாரம் அனைத்து துறையிலையும் நல்லா விளங்கும். கண்டிப்பா.